நான் தொட்டு பேசக்கூடிய விஷயம் வந்து இரண்டு விஷயங்கள். ஒன்று, நமது இந்திய ஆசிரியர்கள், தமிழ் பள்ளியை சார்ந்த ஆசிரியர்களை அவர்கள் கைது செய்து நடத்திய அந்த முறைகளை பற்றி கொஞ்சம் விளக்குறேன். ரெண்டாவது, இது சம்பந்தப்பட்டு சில அரசியல் போக்குகள் இதில் இருக்கு. இது என்னன்றது உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். முதல் விஷயம் வந்து கிட்டத்தட்ட இந்த விசாரணையில் வந்து கைதான வந்து ஒரு 16 பேர்ல வந்து 13 பேர் வந்து இந்திய ஆசிரியர்கள். அதில் 12 வந்து தமிழ் பள்ளியை சார்ந்த ஆசிரியர்கள், ஒருவர் மற்றும் எஸ்கே பள்ளியை சேர்ந்த ஆசிரியர். அந்த கேள்வி என்னன்னாக்கா, இவர்களை ஏன் தமிழ் பள்ளிக்கும் எஸ்கே பள்ளிக்கூடத்துக்கும் சம்பந்தம் இல்லையே, எப்படி இவர்கள் வந்து எதுக்காக இவர்களை நீங்கள் கைது பண்ணுவீங்க? நீங்க விசாரணை வைக்கிறது பிரச்சனை கிடையாது, அது உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கைது செய்தவர்கள் ஆசிரியர்கள். இப்போ நம்மளோட இதில் நம்மளோட வாழ்க்கையில் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மாதா, பிதா, குரு, தெய்வம். அப்போ குருன்றது வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான, அதுவும் அவர்களை வந்து நீங்க விசாரணைக்கு அழைத்து செல்வது நீங்க உங்களோட டிஸ்கஷனை பயன்படுத்தி இருக்கலாம். உங்களோட அதிகாரம் எப்படின்றத நீங்க பயன்படுத்தி அவர்கள் வந்து முறையாக நீங்க நல்லா அலுவலகத்துக்கு வாங்க, உங்ககிட்ட சில ஸ்டேட்மெண்ட் அது பதிவு செய்யணும், அதுக்கு பிறகு நீங்க மேற்கொண்டு நீங்க வரலாம் அப்படின்ற ஒரு முறையில் அவங்க செஞ்சிருக்கணும். ஆனால் காவல்துறை இதை செய்ய கிடையாது. காவல்துறை இதை செய்ய கிடையாது. இதை நோக்கி நான் வந்து அறிக்கை விட்டுருக்கேன். இவர்கள் வந்து மற்ற குற்ற செயல் ஈடுபடுத்துறது போல கைது செய்து அந்த லோகால் போட்டு அவர்களை வளர்ந்து மாற்றி அவர்களை இழுத்து வந்து இது வந்து அவர்களை அவமானப்படுத்துவது போல ஒரு செயலாக தான் இருக்கு. போல அதுதான் நடந்துச்சு. ஏன் அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க? ஏன் அந்த மாதிரி நீங்க அவங்களை வந்து விசாரணை செய்யணுமா? அவசியமாது. அவங்க வந்து அரசாங்கம் நீங்க அவங்க கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வருவாங்க, வந்து தான் ஆகணும். ஏன்னா அது வந்து அதோட அடிப்படை. அவங்களோட அரசாங்கத்துக்கு ஒப்பந்தம், அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு ஒப்பந்தம் வந்து இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தால் கூப்பிடுறது நீங்க கண்டிப்பா போய் ஒத்துழைக்கணும். அவங்க வந்துருப்பாங்க, கூப்பிட்டுருந்தா நீங்க கண்டிப்பா அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியது அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்கள அந்த லோக்கல் போட்டு விளக்கு போட்டு 4 பேர் ஒன்றா கட்டி இழுத்துக்கிட்டு மத்தியானம் சொன்னார், இப்போ சொன்னாரு இந்த கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் கூட கைது செஞ்சாங்க. ஆனால் அவங்களுக்கு கூட வந்து அவங்களோட உள்ளாடையை கொடுத்து தலையை மூடிக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இவர்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. இது வந்து ஒரு கேள்வி. ஏன் முதல்ல படித்தது வந்து தமிழ் பள்ளியை சேர்ந்த ஆசிரியர்கள் அதிகமாக படிச்சிருக்கிறாங்க. இரண்டாவது, ஏன் இவங்களுக்கு வந்து இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் அவங்க ஒத்துழைக்கலையா? ஏன்னா இந்த சம்பவம் நடந்த சில நாட்களே வந்து இவங்களை கைது செய்திருக்காங்க. என்ன காரணத்தினால இவங்களை வந்து சம்பந்தப்படுத்தி கைது செய்தாங்க இதுவரைக்கும் தெரிய வரல. இப்பதான் விசாரணை குழு வச்சு அதுக்கான விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு. அது முதல் விஷயம். இது வந்து நம்ம நம்ம வந்து கருதப்பட வேண்டிய விஷயம், நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம். இரண்டாவது ரொம்ப முக்கியமானது வந்து திரு ராஜமோகன் சொன்னாரு, இந்த கேள்வித்தாள் தயாரிக்கும் ஆரம்பத்தில் இருந்து கடைசி அந்த பரீட்சை மண்டலத்துக்கு போகும் வரையில் நிறைய விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்கோம், நிறைய இடங்கள் இருக்கும், நிறைய பாதைகள் செலவு இருக்கும். அது ஒவ்வொன்றையும் வந்து அப்படியாப்பட்ட பாதுகாப்பு அம்சம் இருக்கு. ஆனா இதையெல்லாம் வந்து இயங்கக்கூடியது ஒரு அமைச்சர், ஒரு அமைச்சுக்கிட்ட இருக்கு. அதாவது கல்வித்துறை அமைச்சர் கையில தான் இருக்கு. என்னோட கருத்து என்னன்னு சொன்னாங்க, ஏன் கல்வி அமைச்சர் இதுவரைக்கும் அதுக்கு பொறுப்பேற்கிறார்? கான்வென்ஷனல் மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு, சட்டத்தில் ஒன்று இருக்கு. அதாவது உதாரணத்துக்கு நான் சொல்றேன், சமீபத்தில் கொரியாவில் ஒரு கப்பல் வந்து இறந்துட்டாங்க.
சம்பவம் நடந்த சில நாட்கள் ஒரு நாளுக்கு பிறகு அவர் சொல்லிட்டாரு. அவங்களோட பிரதமர் சொன்னாரு, இதுக்கு பொறுப்பு நான் ஏற்றுக்கிறேன், நான் வந்து ராஜினாமா செய்வேன் அப்படின்னு சொன்னார். அது ஒரு உதாரணம். இங்கிலாந்துல நிறைய நடக்கும் மாதிரி 1 வருஷத்துக்கு முன்பு உள்ள ஒரு விஷயங்கள் நான் சொல்றேன். ஒரு மந்திரி இருக்கார், அவர் பேர் ஜான் போன்ற ஒரு மந்திரி இருக்காரு. அவர் வந்து ரஷ்யாவோட ஸ்பாய் கூட தொடர்பு இருந்துச்சு. ஒரு பெண்மணி கூட தொடர்பு இருக்கு, ரஷ்யாவோட பெண்மணி கூட தொடர்பு இருக்கு. இந்த விஷயம் வெளியே வரும்பொழுது அவர் வந்து ராஜினாமா செய்கிற பதவியில் சமீபத்தில் நம்ம நாட்டில் வந்து 2008 நடந்த தேர்தலில் கிடா மாநிலத்தில் ஆர்வம் சொல்லிட்டு வந்து சுயேட்சை நின்று ஜெயிச்சார் தேர்தலில். அவர் வெற்றி பெற்ற பிறகு வந்து அவர் வந்து மாநில ஆட்சிக்குழு உறுப்பினராக அவர் ஏற்றுக்கிறார். ஆட்சிக்குழு உறுப்பினர் எக்ஸ்கோ வந்து மாநில ஆட்சிக்குழு எக்ஸ்கோவும் மந்திரியும் கிட்டத்தட்ட ஒரே பவர். இவங்க வந்து மாநிலத்தின் மந்திரி, அவங்க வந்து பெடரல் மந்திரி. இப்போ நீங்கள் தமிழ் படத்தை பார்ப்பீங்க, தமிழ்நாட்டில் மந்திரி இருப்பாரு, அப்புறம் டெல்லியில் மந்திரி இருப்பாங்க சொல்லுவாங்க. அது போல தான். அதாவது மாநில எக்ஸ்கோ உறுப்பினர்கள் வந்து அவர்களுக்கு வந்து மந்திரியில் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். அப்போ அவங்க வந்து எக்ஸ்கோவா இருக்கும் பொழுது ஒரு பரபரப்பான செய்தி வெளியே வந்துச்சு. அதாவது அவருக்கு 2 மனைவி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் என்ன செஞ்சாருன்னா, அவருக்கு ராஜினாமா செய்தார். பதவியில் வந்து அது விலகிட்டார். இது வந்து அரசியல் போக்கு. இதுதான் கன்வென்ஷன் மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அது 2 விதமா இருக்கும். ஒன்று வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுவோம். அதாவது கூட்டணியா இருக்கணும்னு சொன்னாக்கா, நீங்க மந்திரி சபையில மந்திரி உறுப்பினராக இருந்தீங்கன்னு சொன்னாக்கா, கேபினெட் இருந்தீங்கன்னாக்கா, அந்த கேபினெட் எடுக்கிற முடிவுக்கு நீங்க கட்டுப்படணும். தனிப்பட்ட முறையில் நீங்க செயல்படக்கூடாது. அப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட அந்த முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். இதுக்கு உதாரணம் என்ன சொல்றதுனாக்கா, திரு வேலுமணி துணை அமைச்சராக இருக்கும் பொழுது கிடா சம்பவத்தில் ஒரு 5 இந்தியர்களை சுட்டுக் கொண்டாங்க. 5 இளைஞர்களை சுட்டுக் கொள்ளும்போது அவர் துணை அமைச்சர் வந்து கேள்வி எழுதியிருந்தார். ஏன் காவல்துறை வந்து இதுக்கு முறையாக கையாள இருந்த அவங்க கொள்ற அளவுக்கு என்ன அவசியம் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த டைம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து கேபினெட் முடிவு. அப்ப பிரதமரும் சாய்கண்டியும் வந்து அறிக்கை விட்டுருந்தாங்க. அந்த அறிக்கை வந்து எதிர்க்கும் போது அவங்க சொன்னாங்க, இல்ல இது வந்து கேபினெட் முடிவு, கட்டுப்பட்டு தான் ஆகணும், இல்லைன்னா நீ வெளியே போகும் அப்படின்னு ஒரு பரபரப்பு வந்துச்சு. அது என்ன காரணங்கள் சொன்னாங்க, அதுதான் கன்வென்ஷன் ஆஃப் கலெக்டிவ் மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ஏன் நான் எழுப்புறேன்னு சொன்னா, அது வர அந்த அது ஒட்டி நான் சொல்றேன். அது போல இன்னொரு இருக்கு, இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்கு. தனிப்பட்ட முறையில உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு, உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. தனிப்பட்ட முறையில்னாக்கா அதுல 2 விதமா பிரிக்கப்படலாம். ஒண்ணு, உங்களுக்கு கீழே இருக்கிற இலாக்கா அல்லது அமைச்சு உங்களுக்கு பொறுப்பு. உங்களுக்கு கீழே இருக்கிற அமைச்சு, கல்வி அமைச்சருக்கு கீழே இருக்கிற அந்த அமைச்சருக்கு அவரோட பொறுப்பு. அப்ப அந்த அமைச்சுல எது நடந்தாலும் அதிகமாக மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பொறுப்பை ஏற்படுத்த வேண்டியது அந்த கல்வி அமைச்சர், அந்த அமைச்சர். அந்த 2வது பொறுப்பு என்னன்னு சொன்னாக்க, தனிப்பட்ட முறையில் அவங்க ஏதாவது செயலில் ஈடுபட்டார், மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலில் அவங்க ஏதாவது ஈடுபட்டார். உதாரணத்துக்கு நம்ம நாட்டில் சில வருடத்துக்கு முன்பு வந்து ஒரு மந்திரி இருக்கிறார், உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஒரு பரபரப்பான ஒரு வீடியோ மாட்டியிருந்தார். அப்ப வந்து அந்த டைம் அவர் மினிஸ்டர். அப்புறம் அவரையும் வந்து அந்த பதவியில வந்து விலக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இதுதான் இந்த கோப்பு. அதாவது மரபு கல்வி வந்து மரபுக்கலை, தமிழ் வந்து கன்வென்ஷன் வந்து மரபுன்னு சொல்லுவோம். அப்ப மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த அரசியலோட மரபு. இது சட்டத்திட்டங்கள் கிடையாது. ஆனா நம்ம வளமுறை, அதாவது நம்ம வந்து வழக்கமா வந்து பயன்படுத்தி வந்து செயல்படுத்துறாரு. சரிங்களா?
அசந்ததால், இந்த யூபிஎஸ்ஆர் கேள்வித்தாள்கள் அசந்ததால் மக்களுக்கு இந்த அமைச்சின் மீது இருக்கும் நம்பிக்கை இழக்கப்பட்டது. கண்டிப்பா நம்ம எல்லாம் கேள்வி கேட்கிறோம், சரிங்களா? எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? ராஜ்மோகன் சொன்னது போல 10-15 இடம் இருக்குது இதெல்லாம் நடக்கிறதுக்கு. அதாவது உங்க டைரக்டர் ஜெனரல்ல இருந்து ஆசிரியர் தான் கடைசி, அந்த செயின்ல வந்து கடைசி ஆசிரியர் தான் இருப்பாங்க. இந்த டைரக்டர் ஜெனரல்ல இருந்து வர இடத்துல வந்து எங்கேயோ வந்து உங்க சில இடத்துல ஓட்டம் வந்துருச்சு. அப்ப கேள்வித்தாலும் வெளியே வந்துருச்சு. ஆனா இதுவரைக்கும் அமைச்சர் அதுக்கான காரணத்தையோ அதை பத்தி எதுவுமே சொல்லாம இருக்கிறாங்க. கல்வி அமைச்சர்கள் வந்து நம்ம என்ன அறிக்கை விட்டுருக்கோமோ அதை வந்து கட்டி தான் பேசுறாங்க. இல்ல இதோட காரணங்கள் தான் இங்கதான் இருக்குது, இது விசாரணை ஓடிட்டு இருக்குது அப்படின்றது எந்த விதமான பொறுப்பேற்கும் அவங்க சொல்லல. ஆகையால் இங்க நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், அந்த மரபு கன்வென்ஷன் ஆஃப் மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தா நம்ம கல்வி துறையை சார்ந்த கல்வி அமைச்சர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். ஏன்னா யூபிஎஸ்ஆர் என்பது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் அடிப்படை கல்வி. ஏன்னா முக்கியமா நம்ம மாணவர்கள் 12 வயதுல வந்து முதல்ல உட்காரக்கூடிய பரீட்சை அந்த வாழ்க்கையில இந்த யூபிஎஸ்ஆர் ஒரு அஸ்திவாரமான ஒரு பரீட்சை இருக்கு. அது அந்த பரீட்சை வைத்து தான் நிர்ணயிக்கிறாங்க. நீங்க வந்து எம்ஆர்எஸ்என் காலேஜ் போகலாமா, இல்லை நீங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகலாமா, அந்த பள்ளியில வந்து நீங்க A கிளாஸ்ல உட்காரலாமா, C கிளாஸ்ல உட்காரலாமா, அதை வச்சு தான் நம்ம நிர்ணயிக்கிறாங்க. அப்ப அது முக்கியமான ஒரு கல்வி, முக்கியமான ஒரு பரிசு தாங்க. அப்ப அங்க கேள்வித்தாள்கள் கசிந்து விட்டது என்றால் யார் பொறுப்பு? அமைச்சர் உடனடியாக ராஜினாமா செய்திருக்கணும். விசாரணை எல்லாம் வர்றது இரண்டாவது விஷயம். அவரோட பொறுப்புல இருந்து அவர் கண்காணிக்கவில்லை, அவரின் கடமையில் இருந்து அவர் தவறிவிட்டார், மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டார் என்பது அறிவிக்கிறது. ஆகையால் இதையெல்லாம் கருதி அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். இதுதான் இந்த அரசியலோட போக்கு. இந்த 2 விளக்கங்களை தான் வந்து நான் எடுத்து